அரசர் இப்படி தெம்பா வந்து நிப்பார் அப்படின்னு ராஜமாதாவும் எதிர்பார்க்கல, சாயும் எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாம டைகர் ஹண்டர்ஸ் நம்ம பக்கம் இல்லாம அரசர் பக்கம் லாயல் ஆர்மியா நிக்கிறாங்க அப்படிங்கறதையும் எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத கண்டினியூவா பார்த்துடலாங்க. அதுக்கு முன்னாடி என்னோட வாய்ஸ் ஓவர் நரேஷன் ஸ்டோரியில பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அப்படியே கோவத்தில் எல்லாரும் புசு புசுன்னு அப்படியே மூச்சு வாங்கிட்டு நிக்கிறாங்க தான். ஆனா நம்ம கிரவுன் பிரின்ஸ் அப்படியே பக்கத்துல சாயோட பக்கத்துல போயிட்டு ராஜமாதாவோட உயிர் இருக்கணும் அப்படின்னா மண்டி போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. வேற வழியே இல்லை. ராஜமாதாவை சாய் பார்க்குறப்போ ராஜமாதா அழுதுகிட்டே வேண்டாங்கிற மாதிரி தான் தலையாட்டுறாங்க. பட் என்ன பண்றது, காதலியாச்சே, காதலியை காப்பாத்துறதுக்காக காதலன் என்ன வேணாலும் பண்ணுவான் இல்லையா. அரசர் முன்னுக்க மண்டி போட்டு உட்காடுறாங்க. அந்த சமயத்துல என்னோட மேல்மேடு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்கிறாரு. அவர் இருக்கேன் அரசர் அப்படிங்கிறப்போ ராஜமாதா பயங்கர ஷாக்ல இருக்காங்க. அவங்கள பத்திரமா அவங்க சேம்பருக்கு எஸ்கார்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க, அதுக்கான பணிப்பெண்கள் அனுப்புங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப ராஜமாதாக்கு ஏன்னா ஒரு காலத்துல இவங்க எல்லாம் ராஜமாதா பக்கம் இருந்தவங்க இப்படி நம்மளோட ஆட்களை வச்சே இப்படி பண்ணிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி முறைச்சு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அரசர் திரும்பி அரண்மனையோட வாயில் கதவை எல்லாரும் சாத்துங்க, என்னோட ராயல் கார்டு இங்கிருந்து ஒரு எலி ஒரு காத்து கூட என்னோட அனுமதி எல்லாம் வெளியே போகக்கூடாது, இங்க இருக்கிற எல்லாரும் அங்கங்க அப்படியே இருக்கணும். இப்போ கேபினட் மீட்டிங் நடக்க போகுது, எல்லாரும் அங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அரியணைக்கு முன்னாடி எப்பவும் ஒரு திரை இருக்குங்க. ஏன்னா ராஜமாதா உட்கார்றப்பவோ இல்ல ராணி வந்து அரியணையில உட்கார்றப்போ ஒரு திரை இருக்கும். அதுக்கு அந்த பக்கம் தான் அரியணை இருக்கும், உட்காருவாங்க. இப்போ அந்த திரை மாதிரி இருக்கிற அந்த கிளாத் கீழே விழுகுது. அதை மிதிச்சுட்டு போய் ஏறி அரியணையில உட்கார்றாரு அரசர். அதுக்கப்புறம் டக்கு டக்கு டக்குன்னு எல்லா விஷயத்தையும் பண்ணி முடிப்பாரு. நான் இல்லாத நேரத்துல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, என்னோட பையன் கிரவுன் பிரின்ஸ அவன் தான் எனக்கு விச வச்சதாக பொய்யான காரணத்தை காட்டி அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு, என் பையனை போட்டு என்ன பாடுபடுத்தி வச்சிருக்கீங்க, நான் படுத்த படிக்காவே இருப்பேன், எழுந்து வரமாட்டான் அப்படிங்கிற தைரியெல்லாம் இத்தனை ஆட்டமும் கட்டியிருக்கீங்க. நீங்கள்லாம் என்னோட அரசவையோட அமைச்சர்கள், நீங்களாம் எனக்கு லாயலா தான் இருக்கணும். யாராவது ஒருத்தங்களாவது அப்படி இருந்திருக்கீங்களா? இங்க இருக்கிற எல்லாருமே உங்க ரெசிக்னேஷன் லெட்டரை கையில வச்சுக்கோங்க. யாரெல்லாம் எனக்கு எதிரான சதியில இந்த ராஜ்யத்துக்கு எதிரான சதியில ஈடுபட்டீங்களோ அவங்க எல்லாரையுமே வந்துட்டு நான் தூக்கி வீச போறவங்க டைட்டில் இருந்து தயாரா இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரின்ஸ் தூஷங்க கிரவுன் பிரின்ஸ் அறிவிச்சது யார், ராஜமாதா தானே. தூஷங் இளவரசனே முன்னாடி வா அப்படிங்கிறப்போ தூஷங்க முன்னாடி வருவாங்க. இளவரசர் தூஷங் மட்டும்தான், கிரவுன் பிரின்ஸ் தூஷங் கிடையாது. அதுக்கப்புறம் பிரின்ஸ் தூஷங் நீ அரண்மனை விட்டு வெளியே போய் எப்பவுமே இருக்கிற வீட்டுல தான் இதுக்கப்புறம் நீ வாழ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறாங்க. தூஷங்கும் வந்துட்டு சரி அரசரே அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமாக தூஷங்கோட தாத்தாவோட ஃப்ரெண்ட் மினிஸ்டர் கூப்பிட்டு நீங்க நிறைய ஆட்டம் கட்டியிருக்கீங்க போல இருக்கு, கிரவுன் பிரின்ஸோட தாத்தா வந்து சாகிறதுக்கு நீங்க தானே காரணம், அதுக்கான ஆட்களை செட் பண்ணிருக்கீங்க, இங்கிருந்து ஐலாண்டுக்கு நாடு கடத்துறப்போ கற்களை விட்டு அவங்க அடிச்சு கொள்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்போ ஐயோ அரசரே இல்லைன்னு ஆரம்பிக்கிறதுக்குள்ள இந்த 2 பேரும் கூப்பிட்டு வராங்க. அவங்க சொல்லிடுறாங்க ஆமா இவர் தான் வந்துட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதன் வகையில அவங்களையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. ஃப்ரெண்ட் மினிஸ்டரையும் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க. அடுத்தது ராணியோட அப்பாவை தான் பார்ப்பாங்க. அவர் அப்படியே மேல ஆண்டு பார்ப்பாரு. கடைசியில இதை பாருங்க தூஷங்கோட தாத்தா கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படிங்கிறாங்க. அவர் வந்து நிக்கிறப்போ கிரவுன் பிரின்ஸுக்கு அத்தனை இடையூறுகளை நீங்க செஞ்சிருக்கீங்க, பண்ணாத தவறுக்கு கிரவுன் பிரின்ஸ் தான் அந்த குற்றத்தை பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை அழிக்கிறதுக்கும் அவனோட இடத்த பிடுங்கிறதுக்கும் மற்ற வேலையும் பார்த்துருக்கீங்க. உங்களையும் நான் அரெஸ்ட் பண்ண சொல்றேன், யாரை இங்க வந்து அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பண்ணது நிறைய இருக்கு, அதுக்கு இன்ட்ரோகேஷன்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த விஷயத்துல ராணியை இன்னசென்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ண முடியாது, அப்படி ராணி இருந்திருக்க கூடாது, ராணி கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்திருக்கணும். ராயல் டேஸ்டர் அந்த லேடியை கொன்னது அப்படிங்கிறது தப்பு தான். அதுக்காக அந்த ராயல் டேஸ்டர் அந்த லேடி வந்து நல்லவ கிடையாது, எனக்கு யார் விஷம் வச்சாங்களோ அவங்க கூட அவள் துணைக்கு போயிருக்கா, நான் சாப்பிட்ட சாப்பாடுல விஷம் இருக்குன்னு அவளுக்கு தெரிஞ்சே ட்ரிக் பண்ணியிருக்கா, அதுக்காக அவளை கொன்னது சரியும் கிடையாது. ஏன்னா இந்த ராயல் டேஸ்டர் லேடி இறந்து போனதுனால உண்மையில எனக்கு விஷம் வச்சது யார் அப்படிங்கறது விசாரிச்சு கண்டுபிடிக்க முடியாம போச்சு. அது மட்டும் இல்லாம ராணியோட அலட்சியம், அவளால சில விஷயங்கள் கண்டுபிடிக்க முடிஞ்சும் ராணி அதை பண்ணல. அதுக்கு காரணம் ராணி வந்து ரொம்ப மென்மையானவங்க, அவங்களுக்கு இந்த அளவுக்கு அரசியல்லாம் புரியாது அப்படிங்கறதெல்லாம் சப்ப கட்டாத நான் ஏத்துக்க மாட்டேன். ஸோ ராணிக்கான தண்டனையும் கிடைச்சாகணும். ராணியை ராணியோட பேலஸ்லேயே நான் சிறைப்பிடிக்க சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. பேலஸை விட்டு ராணி வெளியே வரக்கூடாது, ராணிக்குன்னு இருக்கிற அந்த குவார்டர்ஸ் பேலஸ் இருக்கு இல்லைங்களா, அதை விட்டு ராணி வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. இது தூஷங்கால ஏற்றுக்க முடியல. என்னப்பா அப்படிங்கிற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் அதெல்லாம் அரசர் கண்டுக்கிறதே கிடையாது. அதுக்கப்புறமாக டாக்டர் சாயை கூப்பிடுவாங்க. நிறைய விஷயங்கள் கேட்க வேண்டியது இருக்கு, ஆனா அதெல்லாம் இப்படி எல்லாரும் முன்னுக்கும் கேட்க முடியாது. அதனால ஒரு சில விஷயங்களை பத்தி மட்டும் பேசுறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் அரசருக்கு பாய்சன் தாக்கிடுச்சு, ஆனா அந்த ராயல் டேஸ்டர் லேடி வந்து இறந்து போனதை இவங்க தானே ஃபேப்ரிகேட் பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ண சொன்னதே கிரவுன் பிரின்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு பழிய போட்டாங்க இல்லையா. அந்த ராயல் டேஸ்டர் லேடி வந்துட்டு இறந்து போகல, அவ இறந்து போனதாக ஃபேப்ரிகேட் பண்ணது கிரவுன் பிரின்ஸ் தான். சோ கிரவுன் பிரின்ஸ் அப்படி ஒரு டாக்டர் வச்சு தான் பண்ணாரு, அந்த டாக்டர் இவரு தான் அப்படின்னு சொல்லிட்டு கூட கடைசியில கொண்டு சாட்சியை சொல்ல வச்சிருப்பாங்க. அவரை பிடிச்சி விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறப்போ அவரு கூட இறந்து போயிருப்பாரு இல்லையா. இப்ப அந்த விஷயத்த கேக்குறாங்க. ஸோ அரண்மனைக்குள்ள இருக்கிற மருத்துவமனையே வந்துட்டு பாதுகாப்பு இல்லாம தான் இருக்கு. உங்க நாலேஜ் இல்லாம இது எப்படி நடக்கும்? நீங்க தான் தலைமை மருத்துவர்,
இங்க இருக்கிற எல்லாருக்கும், அதாவது ஈவன் அரசரான எனக்கே ஏதாவதுனா கூட நீங்க தான் வந்து வைத்தியம் பாக்குறீங்க. அப்போ அரண்மனைக்குள்ள இருக்கிற மருத்துவமனை அப்படிங்கிறது உங்க கட்டுப்பாட்டுல தானே இருக்கணும். அப்போ இத்தனையும் நடந்திருக்குன்னா உங்க நாலேஜ் எல்லாம் எப்படி நடந்திருக்கும்? கட்டுப்பாட்டில் இருக்கிற மருத்துவமனையில இருந்து விஷம் வெளியே வருது, யார் யாருக்கோ என்னென்னமோ ஆகுது, அங்க இருக்கிற உங்களுக்கு கீழே இருக்கிற ஜூனியர் டாக்டர்ஸே வந்துட்டு தப்பானவங்களா இருக்கிறாங்க, அங்க வந்து இவங்களை விசாரணை கைதியா வைக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்க இறந்து போறாங்க. என்ன சாய் நடக்குது? நீங்க என்னமோ டாக்டர் அப்படிங்கிற வேலையை தவிர்த்து பல வேலைகளை பாக்குற மாதிரி இருக்கே. உங்களோட வீட்லயே உங்களை நாங்க ஹவுஸ் அரெஸ்ட் வைக்கிறோம். இதுக்கப்புறம் நீங்க அரண்மனை வைத்தியர் கிடையாது, அரசருக்கான வைத்தியரும் கிடையாது, அரண்மனைக்குள்ள இருக்கிற மருத்துவமனையிலயும் நீங்க டாக்டரா இருக்க முடியாது. ராஜமாதா உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாங்க இல்லையா, இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டர், அந்த பதவி உங்ககிட்ட இருந்து பறிக்கிறேன், அரண்மனை வைத்தியர் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து பறிக்கிற அந்த பதவி அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்லயே உங்களை சிறை வைக்கிற அப்படின்னு சொல்லிடுறாங்க. வேற வழி கிடையாது சாய்க்கு. அதை ஏத்துக்கிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் 2 முக்கியமான மினிஸ்டர்ஸை கூப்பிடுறாங்க. இவங்க தான் கிரவுன் பிரின்ஸுக்கும் அரசருக்கும் ரொம்ப லாயலா இருந்தவங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்களால வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணாங்க. பட் இவங்க முதன்மையான அமைச்சர்கள் கிடையாது. அதனாலதான் இவங்க பேச்சு வந்து எடுப்படல. தூஷங்கோட தாத்தா கிட்டையும் அந்த ஃப்ரெண்ட் மினிஸ்டர் கிட்டையும் நம்ம கிரவுன் பிரின்ஸ் இவங்களை பத்தி சொல்லியிருப்பாங்க. அவங்க 2 பேரும் கூப்பிட்டு எந்த அளவுக்கு லாயலா நீங்க எனக்காக இருந்திருக்கீங்க அப்படிங்கறத நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். உங்களுக்கு நான் இன்னும் நிறைய பதவிகள் கொடுக்க போறேன். இதுக்கப்புறம் நீங்க சீனியர் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பதவி உயர்வு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் 4-5 ஆபீசர்ஸை கூப்பிடுறாங்க. நீங்க தான் இந்த கேஸை பத்தி எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். எனக்கு யாரு பாய்சன் வச்சது, அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு, இதை பத்தி எல்லாம் நீங்க தான் 5 பேர் தான் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இப்போ வந்து எல்லாரும் சிறை வச்சிருக்கேன் இல்லையா, அவங்க ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்கிற சாயா இருந்தாலும் சரி, தூஷங்கோட தாத்தா, அந்த ஃப்ரெண்ட் மினிஸ்டர், இவங்க எல்லாரையும் நானே பர்சனலா இன்ட்ராகேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிடுவாங்க. இது ராஜமாதாக்கு தெரிய வருது. மேடு வந்துட்டு சொல்றாங்க இந்த மாதிரி சாயோட பதவியை பறிச்சுட்டாங்க, ஹவுஸ் அரெஸ்ட்ல வைக்க சொல்லியிருக்காங்க அப்படின்றதும் பாவம் அப்படியே ராஜமாதா ரயன் துடிச்சு போறாங்க. அதுக்கப்புறமாக ராணியை பார்த்து ராணியோட மேடு சொல்வாங்க, இந்த பாருங்க உங்களை ராணிக்கான பேலஸ்லேயே வந்துட்டு சிறை வைக்கிறதாக அரசர் சொல்லிட்டாரு, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா அப்படியே உண்மையாயிடும், கடைசி வரைக்கும் நீங்க இப்படியே இருக்கிற மாதிரி ஆயிடும், நீங்க ஏதாவது பேசணும், உங்களுக்கு தெரிஞ்சது நீங்க பேசணும், நீங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மேடு சொல்லிட்டு இருக்கிறப்ப ராணி யோசிச்சு பாக்குறாங்க. ராணி தானே அரசரை வந்து தனியா கொண்டு வச்சு பாத்துப்பாங்க. ராணியோட அப்பா அரசருக்கு வந்து பாய்சன் வைக்கிறதுக்காக பிளான் பண்ண சமயத்துல அப்ப அரசர் பக்கத்திலேயே ராணி இருந்திருப்பாங்க. அப்ப டக்குன்னு அரசர் கண்ணு முழிச்சு எழுந்து உட்காந்துருப்பாங்க. ராணி ஷாக் ஆயிருப்பாங்க. ராணி ஷாக் ஆகாத, நான் நல்லா தான் இருக்கேன், நான் சொல்றது இப்ப நல்லா நீ புரிஞ்சுப்பேன் நான் நினைக்கிறேன், நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், அவன் மேல உண்மையான அன்பும் காதலும் வச்சிருக்கேன், நீ என்ன நம்புறல அப்படிங்கிறதுக்கு என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க, என்னோட சாகர நாள் வரைக்கும் கூட உங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எனக்கு மாறவே மாறாது, ஏங்க அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிறப்போ அப்ப என்ன நம்பு, இதுக்கப்புறமாக சில விஷயங்கள் நடக்கும், அது உனக்கு எதிரானதாகவும் இருக்கும், ஆனா என்ன நம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்திருப்பாங்க. அதனால ராணி இருந்துட்டு இதை பாரு, அரசர் நாம சொல்லி பேசு கேட்டு முடிவெடுக்கிறவர் கிடையாது, அவருக்கு என்ன தோணுதோ அந்த முடிவை எடுப்பாரு, எந்த முடிவா இருந்தாலும் அரசரோட முடிவுக்கு நான் கட்டுப்படுறேன், நீ எதுக்கு இந்த அளவுக்கு துடிச்சிட்டு இருக்க, எதுவும் இல்ல போ பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் அரசர் முன்னுக்கு அரசரோட 2 பசங்களும் இருக்காங்க. ஆக்சுவலா அரசருக்கு வந்து புரியுது. தூஷங்க பார்த்து கேட்கறாங்க, ஏன்பா நான் நல்லபடியா இருக்கேன் தெம்பா வர்றேன் அப்படிங்கறதுல உங்ககிட்ட இருந்து மறைச்சது நினைச்சு நீ வருத்தப்படுறியா, இல்ல கொஞ்சம் நான் இன்னும் எழுந்திருக்காம இருந்திருந்தேன் அப்படின்னா நாளைக்கு உனக்கு வந்து கிரவுன் பிரின்ஸா முடி சூடியிருப்பாங்களே, அது வந்து தவறி போச்சு நினைச்சு வருத்தப்பட்டு அப்படிங்கிறதுக்கு, ஐயோ அப்பா அப்படியெல்லாம் கிடையாது, கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிற டைட்டிலுக்கு நான் ஆசையும் படலை, இன்னும் சொல்ல போனா அந்த டைட்டில் அப்படிங்கிறது எனக்கு வெயிட் தான், அது சுமக்கிற அளவுக்கு நான் கேப்பபிளான பர்சனும் கிடையாது, அது எனக்கு தெரியும், அதை பத்தி எனக்கு கவலை இல்லப்பா அப்படிங்கிறாங்க. அப்புறம் என்னப்பா உன் மனசுல தான் இருக்கா, நீ வந்து சொல்லு அப்படிங்கிறப்போ ஆமாப்பா இருக்கு, மையுனா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறப்போ, இதை பாரு டாக்டர் சாய் என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது உனக்கு தெரியும், அந்த பொண்ணை பத்தி நீ பேசக்கூடாது, டாக்டர் சாயோட பொண்ணும் அவனோட தண்டனை அனுபவிக்க வேண்டியவதா அப்படிங்கிறாங்க. என்னப்பா இல்லப்பா புரிஞ்சுக்கோங்க, அந்த பொண்ணு நிறைய நல்லதுகள் பண்ணியிருக்கா, உங்களை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருக்கா அப்படிங்கிறப்போ என்ன தைரியம் இருந்தா ஒரு துரோகியோட பொண்ணை பத்தி முன்னாடி பேசுவேன், அந்த பொண்ணு இருக்கா சாகுறா அது எதுவுமே வந்து உன்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாது, இதுக்கப்புறமாக ஏன் முன்னுக்க சாயோட பொண்ணான மையுனாவோட பேரை என் முன்னுக்கு நீ எடுக்கவே கூடாது, புரிஞ்சுதா, கிளம்ப அரண்மனைக்கு வெளியே போயிட்டு உன்னோட வீட்டில் நீ வாழ ஆரம்பிக்கணும், இதுக்கப்புறம் நீ பிரின்ஸ் தூஷங் மட்டும்தான், கிரவுன் பிரின்ஸா இருக்கிற உன் அண்ணனுக்கு என்ன தேவை ஏது நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல தூஷங்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அரசர் இவ்வளவு கோவமா வந்து சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, மையுனா மேல ஒன் சைடான லவ் தூஷங்குக்கு இருக்கு, ஆனா மையுனாவும் கிரவுன் பிரின்ஸும் ஒருத்தர் லவ் பண்றாங்க. தூஷங்கோட காதல் தேவையே இல்லாம மையுனா மேல போகிறதுனால அண்ணன் தம்பிக்குள்ளேயும் பிரச்சனை வந்துடக்கூடாது, தூஷங்கும் ஏமாந்து போயிடக்கூடாது, அதுக்காக தான் இப்பவே அதை கட் பண்ணி வைக்கிறாரு. நம்ம கிரவுன் பிரின்ஸ்க்கும் புரியுது. ஏற்கனவே அரசர் சொல்லிட்டாரு இல்லையா, என்னோட உயிரை காப்பாத்தினவ மையுனா, சாய்க்கு என்ன தண்டனை கிடைச்சாலும் அதுல மையுனாக்கு எந்த பாதிப்பு வராம நான் பார்த்துப்பேன், அது எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. அதனாலதான் அப்பா பேசுறதுக்கான காரணம் புரிஞ்சு கிரவுன் பிரின்ஸ் அமைதியா இருக்காங்க. தூஷங் போனதுக்கு அப்புறமா அரசருக்கு மறுபடியும் ஏதோ உடம்பெல்லாம் வலிக்குது, டயர்ட் ஆகுறாங்க. அப்ப நான் டாக்டரை கூப்பிட்டு வரட்டா அப்படிங்கிறப்போ, அரண்மனைக்குள்ள இருக்கிற ஹாஸ்பிட்டல் இருக்கிற எந்த டாக்டரையும் நான் நம்புறதாக கிடையாது, மையுனாவை கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. அப்ப என்னப்பா சொல்றீங்க அப்படிங்கிறப்ப, அதை பாரு மையுனாவை தவிர்த்து என்னோட ஹெல்த்தை பத்தி தெரிஞ்ச டாக்டர் கிடையாது, மையுனாவையும் கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிற சமயத்துல வெளியே இருந்துட்டு ராயல் கார்ட் சொல்றாங்க, அரசரே நீங்க சொன்ன மாதிரி ராஜமாத்தோட சேம்பர்ல இருக்கிற பணிப்பெண்கள் எல்லாரையும் நான் இங்க கூப்பிட்டு வர சொல்லிட்டேன் அப்படின்னதும் அரசர் சொல்றாங்க, இதை பாரு
ராஜா மாதாவை தனிமைப்படுத்தணும், அவளுக்குன்னு ஆதரவா ஆட்கள் இருக்கக்கூடாது, இதுவரைக்கும் போட்ட ஆட்டமே போதும், அவங்களெல்லாம் என்ன பண்ணணும் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு என் கண்ணு முன்னதான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்து உட்காந்துக்கிறாங்க. அந்த சீக்ரெட் கார்டனுக்கு வந்து ஒரு சிம்பிள் இருக்கும் இல்லைங்களா, அதுதானே ராஜா மாதாவுக்கு ஆதரவா இருக்கிற அந்த மேடெல்லாம் போட்டிருந்திருப்பாங்க. கீ செயின் மாதிரி இருக்கும், அதில் வந்து அந்த சீக்ரெட் கார்டனுக்கான சிம்பிள் இருக்கும். அதெல்லாம் ஒவ்வொருத்தங்க கிட்ட இருந்து புடுங்கி ஏறியாரு கிரவுன் பிரின்ஸ். அப்படி படக்குன்னு புடுங்குறப்போ அரசரோட மெயில் மேடுக்குள்ள திக்குங்குது. ஏன்னா கொஞ்சம் தவறு இருந்தா இவரும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருப்பாரு. ஏன்னா கடைசியில அரசர் பக்கம் லாயலா நிக்கல அப்படின்னா இவரும் இந்த லிஸ்ட்ல சேர்ந்திருப்பாரு. இப்படி அந்த அடையாளத்தை எல்லாம் பிச்சு எரிஞ்சதுக்கு அப்புறமாக இதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ள உங்களுக்கு வேலை கிடையாது, நீங்க எல்லாம் அரண்மனை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக ராயல் செஃப் அவங்கள வர சொல்றப்போ ராயல் செஃப்க்கு தெரியாம கண்டிப்பா அரசரோட உணவுல விஷம் கலந்திருக்க முடியாது. சோ இந்த செஃப்பும் வந்துட்டு ராஜமாதாவோட லாயலான சர்வன்ட் தான் அப்படிங்கிறது தெரியும். அதுக்காக ஒரு வெளியெல்லாம் அனுப்ப முடியாது, இவருக்கான தண்டனை கொடுக்கணும். அது என்ன ஏதுன்னு கிரவுன் பிரின்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அரசர் அங்கிருந்து கிளம்புறாங்க. கிளம்பின அரசர் வர்றது ராஜமாதாவை பாக்குறதுக்காக தான். ராஜமாதாவோட மேடு பேந்த முழிக்க அரசர் வந்திருக்கேன் வழிவிடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மட்டும் தான் உள்ள வருவாரு. வர்றப்ப ராஜமாதா எழுந்து நிப்பாங்க. என்ன ராஜமாதா, என்ன இப்படி பாக்குறதுக்கு உனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல, சே இவன் செத்து போய் தான் நல்லா இருந்திருக்குன்னு தோணுதுல்ல, அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு சாய்க்கு நான் என்ன தண்டனை கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறதுல உனக்கு தெரிய வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நான் தான் வந்து விஷத்தால தாக்கப்பட்டு படுத்த படிக்கே கிடந்தேன், நான் தான் வந்து முகமெல்லாம் வெளிரி போய் ரொம்ப டயர்டா இருக்கணும், பட்டு உன்னை பார்த்தா அப்படி முகமெல்லாம் வெளிரி போய் நீ தான் ரொம்ப டயர்டா இருக்க, ஏதாவது நோய் இருக்கா உனக்குள்ள அப்படிங்கிறப்போ இதை பாருங்க, என்ன சொல்லணுமோ சொல்ல வந்தீங்களோ அதை நேராவே சொல்லுங்க. அடடே இன்னும் அந்த கர்வம் இருக்கே ராஜமாதா உனக்கு, சரி டைரக்டாவே சொல்றேன், இதை பாரு, நீ அந்த சாயை விட்டு கொடுத்துடணும், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் நீ அவனை ப்ரொடெக்ட் பண்ணாம அவனுக்காக இல்லாம நீ விட்டுட்ட அப்படின்னா நீ ராஜமாதாவாவே வாழலாம். அப்படி நீ பண்ணிட்டேன்னா உன்னை நான் இதே பேலஸ்ல வந்து விட்டுடுறேன், இந்த இடத்துல ராஜமாதா அப்படிங்கிற டைட்டிலோட கடைசி வரைக்கும் வாழ்ந்து நீ செத்து போலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறப்ப ராஜமாதா கோவம் வந்துடுது. இன்னும் இந்த நாட்டோட ராஜமாதா தான் அப்படிங்கிறப்போ தெரியும் நான் தான் உன்னை, ஆமா நீ தான் அரசனாக்குனா அதுவும் தெரியும், இப்ப அதுக்கு என்ன பண்ண சொல்ற, அதுதான் என்ன சாகர வரைக்கும் கொண்டு போயிட்டியே, அரசனாக்குன நீயே என்ன அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துறதுக்கான வேலையும் பார்த்துட்டே இல்லையா, இதுக்கப்புறம் என்ன நன்றி விசுவாசம் எல்லாம் கிடக்குது. ஒரு நிமிஷம் இரு, இந்த மாதிரி மேல் மேட் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. இது அரசரோட மேல் மேட் கிடையாதுங்க, வேற ஒருத்தர், அவர் வராரு. அடுத்தது ராயல் டேஸ்டர் லேடி வாங்க வர்றாங்க. அடுத்தது செஃப் வாங்க, இன்னொரு ஹெட்மேட் வாங்க அப்படின்னது 4 பேர் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமாக இதை பாரு ராஜமாதா, இதுக்கப்புறம் உனக்கு இவங்க 4 பேர் தான், உனக்கான சமையலை செஃப் சமைப்பாங்க, ராயல் டேஸ்டர் இந்த லேடி இருக்காங்க இல்லையா அவங்க தான் டேஸ்ட் பார்த்து உனக்கு கொடுப்பாங்க. என்கிட்ட நீ ஏதாவது சொல்லி அனுப்பணும் அப்படின்னா இந்த மேல் மேடு இவர் தான் வந்துட்டு எதா இருந்தாலும் நீ சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் ஹெட்மெய்டு, இந்த ஹெட்மெய்டுக்கு தெரியாம நீ மூச்சு கூட விடக்கூடாது, புரிஞ்சுதா? 4 பேர் நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் ராஜமாதாவை நீங்க க்ளோஸா கண்காணிக்கிறீங்க, அவங்களோட ஒவ்வொரு மூவும் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் எனக்கு வந்து நீங்க அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, புரிஞ்சுதா? அப்படிங்கிறப்ப புரிஞ்சுது அரசரே அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் கோரஸா சொல்லுவாங்க. சரி இங்க வெளியே போயிடலாம்னு சொல்லிடுறாங்க. இது பாரு ராஜமாதா, அந்த சாயை விட்டுரு, அவனுக்கான தண்டனை கிடைச்சே தீரும். நீ இங்கேயே ராஜமாதாவா இருந்து கடைசி வரைக்கும் இருந்து செத்துப்போ, இல்ல சாய்க்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், சாய் கூட நிற்பேன் அப்படின்னா வேற வழியே இல்லை, நீ பண்ண அக்கிரமங்களை வெளியே சொல்லிதான் தீரணும். நாளைக்கு வர வரலாறு அப்படிங்கிறது நீ வந்து ஒரு அஃபேருக்காக டாக்டர் சாய்ங்கிற ஒருத்தரை நீ காதலிச்சு அவனை பக்கத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீ என்னென்ன கேவலமான வேலைகள் பண்ண அப்படிங்கிறத வரலாறு ஞாபகம் வச்சுக்கும். என்ன ஓகேவா? அப்படிங்கிறப்போ எப்படி ஒரு வாட்டி இதே மாதிரி உன் பக்கத்தில் இருக்கிற எல்லாரும் என்னோட ஆட்கள்னு ராஜமாதா அரசரை மிரட்டினாங்களோ இப்போ அரசர் அதை அப்படியே ரிட்டர்ன் கொடுத்து மிரட்டிட்டாரு. ஆனால் ராஜமாதாக்கு இன்னும் கோவம் தீரல. இதை பாரு, என்ன நீ ப்ரொவோக் பண்ணாத, இந்த அளவுக்கு நீ போறிய அரசரே அப்படிங்கிறப்போ நான் இந்த அளவுக்கு போறதுக்கு நீ தான் காரணம், என் ரத்தமெல்லாம் அப்படி கொதிக்குது, உன்னை அப்படியே பிச்சு எரிஞ்சு துண்டு துண்டா வெட்டினு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதை நான் பண்ணாம இருக்கேன் அப்படின்னா அரசரா இருக்கேன் அப்படிங்கிற ஒரே காரணம் தான். என் பொண்டாட்டி வச்சு எனக்கு விஷம் வைக்க வச்சிருந்திருக்க, என் பசங்க 2 பேரும் செத்த போனமா கிடந்த என்கிட்ட வந்து என் பசங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு அப்பா எழுந்துறீங்க, எனக்கு பயமா இருக்கு, ஏதாவது பண்ணுங்க, என்ன பண்றதுன்னு தெரியல, என் பசங்க கதர்னாங்க பாத்தியா, அதை நீ பார்த்திருக்க மாட்டேன், நானும் பார்க்கல, ஆனா என் காதுல எல்லாம் கேட்டுச்சு. ஆனா எந்திரிச்சு நின்று நான் இருக்கேன்டா அப்ப இருக்கேன்டான்னு சொல்ல முடியாம வெறுமனே என் பொண்டாட்டி பசங்க எல்லாம் கதறதை கேட்டுட்டு இருந்தேன் பாத்தியா, அப்படி ஒரு கையால் ஆகாத அப்பனா புருஷனா நான் இருந்திருக்கேன். இந்த நாட்டோட அரசனா நான் உங்ககிட்ட நின்று பேசிட்டு இருக்கேன். என் 2 பசங்களுக்கு அப்பாவாவும் என் மனைவியோட புருஷனாவும் நான் பேசணும்னா பேசியிருக்க மாட்டேன், உன்னை இப்போ கொன்னு போட்டிருப்பேன். இந்த நாட்டோட அரசனாவும் நான் இருக்கிறதுனாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். என்ன கொன்னு குழி தோண்டி புதைச்சிருப்போம் அப்படிங்கிறப்ப அப்ப பண்ணு, அப்ப இப்பவே என்ன சாகடி, நான் பண்ண தப்பு எல்லாத்தையும் சொல்லி அதுக்கான தண்டனையா தான் ராஜமாதாவை கொன்னேன்னு சொல்லிட்டு சாகடிக்க வேண்டியதுதானே அப்படிங்கிறப்போ வேண்டாம் ராஜமாதா, என்ன ப்ரொவோக் பண்ணாத, உன்னோட ஓவியத்தை பார்த்தா கூட எனக்கு வாமிட் பண்ணணும்னு தான் தோணுது, அதனால என்ன தேவையெல்லாம் ப்ரொவோக் பண்ணாத. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த அரண்மனையில ராஜமாதாக்குன்னு இருக்கிற சேம்பர்ல நீ இருக்கிறப்போ என்னோட அனுமதி இல்லாம உன்னோட விரல ஒசத்தினா கூட நீ உயிரியே வச்சிருக்கிற சாய ரத்த வெள்ளத்துல நான் மிதக்க விட்டுருவேன். என்னை இப்படிதானே விஷம் கொடுத்து சாகவும் விடாம வாழவும் விடாம படுக்க வச்சுட்டு என் 2 பசங்க கிட்டையும் பொண்டாட்டி கிட்டையும் என்ன வச்சே நீ விளாண்டல்ல, எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு அவங்க எப்படி துடிச்சிருப்பாங்க, அந்த வேதனையை நீ அனுபவி.
அப்புறம் ராஜமாதா, எனக்கு ஒரு சின்ன கருணை இருக்கு, அதை நான் உனக்கு கொடுக்குறேன். உன் கூட எப்பவுமே ஒரு பர்சனல் மேட் இருப்பாங்க இல்லையா, அவங்க மட்டும் கூட இருக்கட்டும், என்ன மற்றவங்க எல்லாமே என்னோட ஆட்களாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ராஜமாதா உட்காந்து கதறி கதறி அழுதுட்டு இருக்கிறப்போ மேட் வந்து சொல்லுவாங்க, ராஜமாதா அமைதியாக பொறுமையாக இருங்க, நமக்குன்னு ஒரு நாள் வரும், அது வரைக்கும் பொறுமையாக இருக்கலாம், எதுவும் ரியாக்ட் பண்ணாதீங்க, நடக்கிறது அது பாட்டுக்கு நடக்கட்டும், நீங்கள் அமைதியாக இருங்க ராஜமாதா அப்படிங்கிறப்போ, இல்லை இல்லை எனக்கு இதில் பயமெல்லாம் இல்லை, அரசர் பேசுனதுல தப்பும் இல்லை, நான் அவருக்கு எதிராக இவ்வளோ வேலைகளை பண்ணுறப்போ அவங்களுக்குன்னு ஒரு காலம் வர்றப்போ நான் பண்ண எல்லா விஷயத்தையும் எனக்கு திருப்பி பண்ண தானே செய்வாங்க, யார் பண்ணாமல் இருப்பாங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வேதனை என்னென்னா, எனக்கு சாய நினைக்கிறப்ப தான் வருத்தமாக இருக்குது. இந்த அத்தனை பாவங்களுமே என்னால் நடத்தப்பட்டது, ஒருத்திக்காக நடந்தது. ஆனால் இதில் சாய் அணிஞ்சிருக்கிறதுனால அவனும் இதில் தண்டனை அனுபவிப்பான். என்ன மாதிரி ஒருத்தையை காதலிச்சதுக்காக, என் உயிரை காப்பாற்றணுங்கிறதுக்காக, என் கூட நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக இது எல்லாத்துலேயும் அவன் இன்வால்வ் ஆகிட்டான். என் மனசை அடிச்சுக்கிறதே அவனை என்கிட்ட இருந்து பிரித்து விட முடியல. இந்த தப்புக்கெல்லாம் நான் தான் காரணம், இந்த பாவத்துக்கெல்லாம் நான் தான் காரணம், தண்டனை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்குறப்ப கூட அப்படி நடக்க மாட்டேங்குது. சாயும் அதுக்குள்ளே வந்துடுறான், அவனுக்கு அந்த தண்டனை போகுது. நான் மட்டும் எல்லா தண்டனையும் அனுபவிச்சு செத்து போனாலும் பரவாயில்ல, சாய் நல்லா இருந்த போதும்னு நினைக்கிறேன். ஆனால் அது முடிய மாட்டேங்குதே, அப்படி என்னால் அவனை காப்பாற்ற முடியல அப்படிங்கிறப்ப என்னால் வந்து மனசே ஒத்துக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு கதறி கதறி அழுவாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா தூஷங்கோட சேம்பர் தான் காட்டுறாங்க. அவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அரண்மனைக்கு வெளியே இருக்கிற இவரோட பிரைவேட் ஹவுஸ்க்கு போகணும் இல்லைங்களா, அதுக்கெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம கிரவுன் பிரின்ஸும் வருவாங்க. வந்தவர் உட்காந்துட்டு, தூஷன் வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணா நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன், அரண்மனை விட்டு வெளியே போகணும் இல்லையா, அது மட்டும் இல்லாம நீ நம்புனண்ணா அப்பா நல்லபடியா எழுந்து உட்காருவாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் நம்பல, கடைசியில நீ சொன்னது நடந்துருச்சு இல்லையா, அதை சொல்லி கட்டிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படிங்கிறப்போ, இல்ல வந்து உட்காரு பேசணும் அப்படிங்கிறப்போ, இல்ல எனக்கு பேக் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தூஷன் வந்து பேசுறதுக்கே உட்கார மாட்டாங்க. சரி இப்போ நீ வந்து ஒரு மாதிரி மூட் அவுட்ல இருப்ப, நான் வந்து இப்போ போறேன் அப்புறமா பேசலாம் அப்படிங்கிறப்ப, அண்ணா ஒரு நிமிஷம், மயுனாவை நீ அப்படியே விட்டுட்டல, அப்பா கண்ணு முழிச்சு எழுந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே மயுனா தான், நீயும் மயுனாவும் தானே நம்புனீங்க, இப்போ மயுனாவை அம்போன்னு விட்டுட்ட, சாய்க்கு கிடைக்கிறது என்ன மயுனாவுக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறப்போ, இதை பாரு தூஷன், சாய் பண்ண குற்றங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான், தெரியாம அதாவது ரொம்ப மறைவா பண்ணது நிறைய இருக்கு, அதுவும் வெளியே வர வர சாய்க்கு மிகப்பெரிய தண்டனை தான் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அப்போ மயுனா இன்னும் மயுனான்ட்டே இருக்க, நான் அவளை அப்படி அம்போன் விட்டுருவேன் நீ நினைச்சிட்டு இருக்கே அப்படிங்கிறப்போ, இதை பாருன்னா நீ நினைக்கல அதை பத்திலாம் எனக்கு தெரியாது, அப்பா அம்மாவுக்கே தண்டனை கொடுத்துருக்காங்க, குயினியே வந்துட்டு அவன் குயினோட சேம்பர்ல அரெஸ்ட் பண்ணி உட்கார வச்சிருக்காங்க, அப்படி இருக்கிறப்போ மயுனா மேல கருணை காட்டுவாங்க, நீ எப்படி நம்புற, இதை பாருடா உனக்கு அப்பாவை பத்தி தெரிஞ்சது கொஞ்சம் தான், அப்பா அப்படிப்பட்டவர் இல்லை நல்லவர், அவர் இப்போ எழுந்து உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணமே மயுனா தான், கண்டிப்பா மயுனா எதுவும் பண்ண மாட்டார் தண்டிக்க மாட்டார் அப்படிங்கிறப்போ, உனக்கு தானே அப்பாவை பத்தி தெரியல கொஞ்சம் தான் தெரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து தூஷாங்க அவரோட பெட்டி படிக்கல எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. இந்த பக்கம் மயுனா வந்து அரசரை செக் பண்ணிட்டு இருக்காங்க. பல்ஸ் வந்து வீக்கா இல்லை கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு, உங்களுக்கு ரெஸ்ட் தேவை, நீங்க இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது, ரெஸ்ட் எடுங்க அரசரே அப்படிங்கிற சமயத்துல, இல்லை நான் முடிக்க வேண்டிய காரியங்கள் நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் நான் ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறப்போ, இல்லை உங்களுக்கு அந்தளவுக்கு எனர்ஜி இல்லவே இல்லை, நீங்கள் பண்ணிங்கன்னு வீக் ஆகிடுவீங்க அப்படிங்கிறாங்க. எனர்ஜி நான் கெயின் பண்ணிக்குவேன் அப்படிங்கிறப்போ, மறுக்கா சொல்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க அரசரே, அந்த மெடிசனை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்ட்டாக எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும், அது உங்களை வீக் ஆக்கிடும் அப்படிங்கிறப்போ, மயுனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணி நீ கொடுத்துருக்க, அதை பற்றி நீ யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு, அந்த மெடிசன் எனக்கு கொஞ்சம் மட்டும் எடுத்துக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் வெளியே முடிச்சதுக்கு அப்புறமாக கிரவுன் பிரின்ஸ் எல்லாத்தையும் பார்த்துப்பான், அதுக்கப்புறம் ரெஸ்ட் தான் எடுக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு மயுனா கிட்ட யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமாக இங்கே தான் வீட்லேயே ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சிருக்காங்க இல்லைங்களா, சாயை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி அரசர் எழுந்துட்டாரு, என் ஹவுஸ் அரெஸ்ட்ல வச்சுட்டாரு, நம்மளோட பிரைவேட் கிளினிக்ல இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாத்தையும் போக சொல்லிடு, வீட்டை விட்டு யாரும் வெளியே போகக்கூடாது, ஈவன் பாடி கார்டு நீ கூட போகக்கூடாது, மயுனா எங்க இருக்கா உடனே கூப்பிடு அப்படிங்கிறப்போ, இல்லை அவங்க அம்மாவோட கல்லறைக்கு போயிருக்காங்க, இதுக்கு திடீர்னு அப்படின்னு கேட்குற சமயத்தில், இல்லை நாளைக்கு வந்து கிரவுன் பிரின்ஸா தூஷன் பதவி ஏற்றதுக்கு அப்புறமாக மயுனாக்கும் தூஷனுக்கும் கல்யாணம் நடக்கும், அதுக்கப்புறம் போக முடியாது இல்லையா, அதனால கடைசி எங்கள் அம்மாவோட கல்லறையை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க மெய்டோட போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாடி கார்டுக்கு தெரியும் அரசரை ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக பார்க்கறதுக்காக தான் மயுனா போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, பட் போய் சொல்றாங்க. சாய் இருந்துட்டு, கல்யாணமா அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்றீங்க, அப்போ கல்யாணமும் கால் ஆஃப் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ, ஆமா அரசர் இழந்துட்டாரு, அப்போ தூஷன் கண்டிப்பா கிரவுன் பிரின்ஸ் ஆக மாட்டான், அப்புறம் எப்படி கல்யாணம் மட்டும் நடக்கும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்போ, ஒரு ஆள் வந்து அரண்மனையில இருந்து உங்களுக்கு லெட்டர் வந்திருக்கு டாக்டர் சாய் அப்படின்னு சொல்றாங்க. இங்க சீன் அப்படியே கட் பண்ணா, லெட்டர் கொடுத்தது வேற யாரு, நம்ம ராஜமாதா தான். அவங்க தனியா சந்திக்கிற அந்த அறையில போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சாய் வருவான்னு சொல்லிட்டு. ஆனா அந்த இடத்துக்கு அரசரை பார்த்து செக் பண்ணதுக்கு அப்புறமாக மயுனா வராங்க, நம்ம கிரவுன் பிரின்ஸோட பேசிக்கிட்டு, அதுவும் இந்த இடத்துக்கு தான் ரகசியமா பார்த்து பேசுறதுக்காக வராங்க. ராஜமாதா இருந்துட்டோம், ஐயோ இவங்க வராங்களே அப்படின்ட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு அறையில போய் ஒழிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம் கிரவுன் பிரின்ஸ் வந்தவர் அப்பா எப்படி இருக்காரு எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு, உனக்கு அது இந்த ஹேர் பின் வாங்கினா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. நல்லா இருக்கு கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு மயுனா சொல்றப்போ, இவரே தலையில வச்சு விடுறாங்க. அப்ப கிரவுன் பிரின்ஸ் சொல்லுவாங்க, இது உனக்கு ரொம்ப அழகா இருக்கு, நீ அழவே கூடாது, நீ சிரிக்கிறப்பதான் நல்லா இருக்க, எதையும் வந்து நினைச்சா வந்து அழக கூடாது அப்படிங்கிறப்போ, மனசுக்குள்ளேயே மயுனா நினைச்சுப்பாங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிப்பேனா இல்லையா அதில் எனக்கு தெரியாது, அது கண்டிப்பாக நடக்க போகிறதும் கிடையாது, ஆனால் நான் எங்கே இருந்தாலும் உங்களோட உமனாக தான் இருப்பேன், மனசளவில் நான் உங்கள் கூட மட்டும்தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே சொல்லிப்பாங்க. கிரவுன் பிரின்ஸ் இருந்துட்டு, நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு புரியுது மயுனா, நாளைக்கு அப்படிங்கிறது ஒன்று இன்னும் வரல,
அது வரைக்கும் அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. இன்னைக்கே அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. அதனால இப்போ நாளைய பத்தி நினைச்சுக்கிட்டு அந்த டைமை நான் வேஸ்ட் பண்ண விரும்பல. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ என் கண்ணு முன்னாடி நீ இருக்க, உன்னை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு அது போதும், அந்த சந்தோஷம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. இது எல்லாமே ராஜமாதா பாக்குறாங்க, கேட்கறாங்க. அவங்களுக்கும் அழுகழுகையா வருது. இப்படி தானே சாயையும் அவங்க காதலிச்சாங்க. அதெல்லாம் ஞாபகம் வருது. கடைசியில சேர முடியாம போனது, அப்போ இவங்க வேதனைப்பட்டது அப்படிங்கிறது எல்லாமே ராஜமாதாக்கு ஞாபகம் வருது. கொஞ்ச நேரம் கிரவுன் பிரின்ஸும் மைனாவும் ஹக் பண்ணிட்டே இருந்தவங்க மைனா சொல்லுவாங்க, ரொம்ப நேரம் நீங்க இங்க இருக்க முடியாது, என்ன கூட யாரும் தேட மாட்டாங்க, ஆனா உங்களை எல்லாரும் தேடுவாங்க இல்லையா, வாங்க போலாம் அப்படின்ட்டு வெளியே வருவாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜமாதாவும் பக்கத்தறையில இருந்து வெளியே வருவாங்க. ராஜமாதாவை பாக்குறதுக்கு வந்த சாய் இவங்க 2 பேர் கை கோத்துட்டு போறத பாத்துருவாரு. அப்போ போய் தம்மாவோட கல்லறையை பாக்குறதுக்காக என் பொண்ணு மைனா போயிருக்கா அப்படின்னு பாடி கார்டு கிட்ட ஒன்னா பொய் சொல்லிட்டு போயிருக்கணும். இல்லைன்னா பாடி கார்டும் என் பொண்ணோட பொய்க்கு துணையா இருந்திருக்கணும். பட் என்னமோ கண்டிப்பா கிரவுன் பிரின்ஸ் என் பொண்ணை சாக விட மாட்டாரு. அரசர் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அது கண்டிப்பா என் பொண்ணை பாதிக்காது. அதுக்கு கிரவுன் பிரின்ஸ் வந்து விட மாட்டாங்க அப்படிங்கிறது மைனாவை கையை பிடிச்சி பத்திரமா கூப்பிட்டு போறத வச்சே வந்துட்டு இவருக்கு புரியுது. அதுக்கப்புறமாக ராஜமாதாவை பார்க்க வரப்ப ராஜமாதா சொல்லுவாங்க, உன்னை பாக்குறதுக்காக நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சாய். அந்த சமயத்துல தான் கிரவுன் பிரின்ஸும் மைனாவும் வந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டது, அவங்களுக்குள்ள இருந்த காதல், அதுவும் கிரவுன் பிரின்ஸ் சொல்றான் மைனாவை பார்த்து, என் கண்ணு முன்னுக்கு நீ இருக்க, உன்னை பார்த்துட்டு இருக்கிறதே போதும் அப்படின்னு சொல்றான். உன்னோட பொண்ணு மைனா கண்ணிலையும் கிரவுன் பிரின்ஸ்க்கான காதலை நான் பார்த்தேன், நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்கு, நாமளும் எவ்வளோ காதலிச்சோம், நம்ம காதலுக்கு யாருமே தடையா இல்லை. கடைசியில் இந்த வயசான அரசன்னு ஒருத்தன் வந்தான், நம்ம காதலை பறிச்சுக்கிட்டான், நம்ம டிக்னிட்டியை பறிச்சுக்கிட்டான், எல்லாத்தையும் நம்ம கிட்ட இருந்து அவன் பறிச்சுக்கிட்டான், நம்ம வாழ்க்கையவே சூனியமாக்கிட்டான். அதே தப்ப நம்ம இவங்க 2 பேருக்கும் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறாங்க. ரயான், நீ நினைக்கிறது எனக்கு புரியுது, நானும் அவங்க 2 பேரும் போறதை பார்த்தேன், என்னாலே அது புரிஞ்சுக்க முடியுதானே, நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் நம்ம கையில இல்லை அப்படிங்கிறாங்க. இல்ல சாய், நம்ம கையில இருக்கு, நம்ம கிவ் அப் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ, அவங்க கண்டிப்பா சந்தோஷமா வாழ்வாங்க, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிறப்போ சாய்க்கும் கண்ணெல்லாம் கலங்குது, ஒன்றும் சொல்றது இல்லை. ஆனா சாய் அரண்மனைக்குள்ள வர்றது எப்படி தெரியாம போகும், தெரிஞ்சு போயிடுது. ராயல் கார்டு வந்து சொல்றாங்க அரசர்கிட்ட, உங்களோட அரச கட்டளை அவன் மீறிட்டான், அவன் ஹவுஸ் அரஸ்ல தானே இருக்கணும், பட் வெளியே வந்திருக்கா, என்ன பண்ணிட்டு இதுவே போதும், நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாமா அப்படிங்கிறப்போ அரசர் வேண்டான்னு சொல்றாரு. கடைசி வாட்டி இது ஒரு மன்னிப்பா இருந்துட்டு போட்டும், ஏன்னா அவன் பெரிய பிரச்சனை தான், ஆனா அதை விட அரண்மனைக்குள்ள நிறைய எலிங்க இருக்குது, என் கூடவே இருந்து குளிப்பறிச்ச எலிங்க, அதுகளை ஃபர்ஸ்ட் என்ன எதிர்பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுவாரு. இந்த பக்கமா கிரவுன் பிரின்ஸ் தான் காட்டுறாங்க, அப்பாவோட அந்த பர்டனை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ டாக்டர் சாய் வராரு இவரை பாக்குறதுக்கு. ஹவுஸ் அரஸ்ட்ல வச்சிருக்காங்க, இவர் வரக்கூடாது, ஆனா தைரியமா கிரவுன் பிரின்ஸையே பார்க்க வந்திருக்காரு. ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன் கிரவுன் பிரின்ஸ் அப்படிங்கிறப்போ தன்னோட பாடி கார்டு வெளியே இருக்க சொல்றாங்க கிரவுன் பிரின்ஸ். கிரவுன் பிரின்ஸ் சொன்னது வெளியே வந்தவர், என்ன தைரியம் இந்த மாதிரி ஆளும் கூட எல்லாம் எதுக்கு கிரவுன் பிரின்ஸ் டீலிங் வச்சுக்கிறாரு, உடனே துரத்தி விட வேண்டியது தானே அப்படிங்கிறப்போ அவங்க மைனாவோட அப்பா, எப்படி துரத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடு சொல்லுவாங்க. சாயை பார்த்து கிரவுன் பிரின்ஸ், எனக்கு நிறைய வேலை இருக்கு, என்ன சொல்ல வந்தீங்களோ சொல்லிட்டு கிளம்புங்க அப்படிங்கிறப்போ என் பொண்ணு மைனாவை நீங்க பத்திரமா பார்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பதிலுக்கான ஆன்சர் நான் சொல்லணும், அது நீங்க கேட்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு தூரம் வந்தீங்களா, என்ன ஏது அப்படின்னு கேட்கறதுக்கு, இல்ல உங்க பார்வை பொறுத்த வரைக்கும் ராஜமாதாவோட சீக்ரெட் அஃபேர் வச்சிருக்கிற ஒரு கேடு கெட்ட கேவலமான மனுஷனும் உங்க கண்ணுக்கு நான் தெரியல, ஆனா நான் ஒரு அப்பாவும் கூட, அதனாலதான் என் பொண்ணோட பாதுகாப்பு பத்தி உங்ககிட்ட கேட்கறேன் அப்படிங்கிற சமயத்துல, இதை பாருங்க, என் தாத்தாவோட சாவுக்கு காரணமானது நீங்க, கொல்றதுக்கான ஆர்டர் கொடுத்தது நீங்க, அந்த தூஷங்கோட தாத்தா கூட சேர்ந்துட்டு நீங்க பண்ண அத்தனை அக்கிரமும் எனக்கு தெரியாதா, அப்படி இருக்கிறப்போ எப்படி நீங்க என்கிட்ட ரெக்வஸ்ட் வைக்கிறீங்க அப்படிங்கிறப்போ, உங்களோட கண்ணுல மயூனாக்கான காதல் நான் பார்த்துட்டேன், என் பொண்ணு நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எப்பேற்பட்ட கெட்டவனாவே இருந்தாலும் அவன் ஒரு தகப்பனா இருந்தானா தன் குழந்தை நல்லா இருக்கணும் தான் நினைப்பான், ப்ளீஸ் என் பொண்ணு மைனாவை நல்லபடியா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற எந்த பதில் எதிர்பார்க்காம அவர் பாட்டுக்கு வெளியே வந்துருவாரு. அதுக்கப்புறமாக இங்க மயூனாவை வந்து யாரோ பின்னாடி எப்படி டச் பண்றதுக்கு வராங்க. மயூனாவுக்கு தான் ஃபைட் தெரியுமே, அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. கடைசியில பார்த்தா அவரு தூஷங்கோட பர்சனல் பாடி கார்டு. நீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு, ஆமா இந்த மாதிரி தூஷங் பிரின்ஸ் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட தான் உங்க மெய்டு இருக்காங்க, உங்களை வந்து கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படிங்கிறப்போ, எதுக்கு என் மெய்டு அவங்கள பார்க்க போனா, அது நீங்க தூஷங் பிரின்ஸ் கிட்டே கேட்டுக்கோங்க அப்படிங்கிறாங்க. அங்க வந்துட்டு எதுக்கு என் மெய்டு இங்க வந்தா என்ன ஏது அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு ரூம்குள்ள வரப்போ அந்த ரூமுக்குள்ள மைனாவை விட்டு அடைச்சு தாள் போட்டுடுறாரு. போட்டதோட கதவுக்கு முன்ன உட்காரவும் செஞ்சுக்குவாங்க. மைனாக்கு புரியுது, பொறுமையா அமைதியா அவளும் உட்காந்துப்பா. இதை பாருங்க தூஷங், நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனால நான் உங்களுக்கு சொந்தமானவெல்லாம் மாற போறது கிடையாது, என் முடிவுல மாற்றமும் கிடையாது, எனக்கு உங்களை வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து காரணமே கிடையாது, ஆனா நான் உங்களை விரும்பல, அதுதான் உண்மையான காரணம். எனக்கு வந்து உங்க மேல காதல் வராததுக்கு காரணம் கிரவுன் பிரின்ஸுக்கான மணப்பெண்ணா நான் வந்து என்கேஜ் பண்ணப்பட்டுட்டேன் அப்படிங்கிறதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இவர் தான் கிரவுன் பிரின்ஸ் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். என் மனசு எப்பவுமே அவருக்கு சொந்தமானதுதான், நான் எங்க இருந்தாலும் மனசார அவரு கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருப்பேன் அப்படிங்கிறப்போ, நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நீ கடைசி வரைக்கும் எனக்கு சொந்தமானவளா மாறலைனாலும் பரவாயில்ல, நாளைக்கு நான் தலைநகரை விட்டு கிளம்ப போறேன், உன்னையும் கூப்பிட்டு போறேன், உன்னை பாதுகாக்கிறதுக்கு எனக்கு இதை விட்ட வேற வழி இல்லை அப்படிங்கிறாங்க. பாருங்க, உங்களுக்கே நல்லா தெரியும், கிரவுன் பிரின்ஸ் கண்டிப்பா என்னை பார்த்துப்பாரு, பாதுகாப்பாரு. அது மட்டும் இல்லாம என்னாலும் என்னை பாதுகாக்க முடியும், பார்த்துக்க முடியும். நீங்க என்னதான் வற்புறுத்தி உங்க கூட கூப்பிட்டே போனாலும், என்ன நீங்க பேசினாலும், ஒருவேளை நான் என் உயிரை எடுத்துக்கிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க?
உங்களால் என்ன பண்ண முடியும்? எப்போவுமே எனக்கு உங்களால் காவலாக இருந்துட முடியுமா? தயவு செய்து ப்ளீஸ், என்னால் நீங்கள் பிரேக் ஆகுறது, என்னால் நீங்கள் இந்த அளவுக்கு டவுனாக ஃபீல் பண்ணுறது என்னால் பார்க்க முடியல. அப்படி ஒரு விஷயத்த நான் பார்க்காம இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரியாலிட்டி என்னன்னு புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறாங்க. தூஷங்கால இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல. அவர் அங்கேருந்து எழுந்து போயிடுவார், தாளையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு. அதுக்கப்புறம் மைனா வெளியே வர சமயத்தில் தான் மேடு வருவாங்க. மைனா மேடம் எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வருவாங்க. ஸோ நம்ம மைனாக்கு புரிஞ்சிருச்சு, மெய்டு இங்கே இருக்கான்னு சொல்லி நம்மளை கூப்பிட்டுருக்காங்க, நாம இங்கே இருக்கோம், நம்ம மெய்டு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. இவங்க 2 பேரும் அங்கேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறமாக தள்ளி நின்று தூஷங்க இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஈஸியாக சொல்லிட்டேன் மைனா, என் மேலே அப்சஸ்டாக இருக்காதீங்க, என்னை காதலிக்காதீங்க, எனக்காக நீங்கள் டவுன் ஆகாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் அது என்னால் முடியாதே. என்னால் என்னையே நிறுத்தி வைக்க முடியாத ஒரு விஷயத்த பண்ண சொல்கிறியே, என்னால் எப்படி பண்ண முடியும்? ஆனால் வேறு வழி இல்லை, இங்கே இதோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுதான் உனக்கு நல்லதுன்னு உனக்கு தோன்றப்போ, நான் உன் மேலே அப்சஸ்டாக இருக்கிறது உனக்கு பேர்டனாக இருக்கிறப்போ வேறு வழியே இல்லை. இங்கே நான் ஸ்டாப் பண்ணி தான் தீரணும். நல்லா இரு, உன்னை பார்த்துக்கோ, சேஃபாக இரு அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு ஒதுங்கிடுவார். அதுக்கப்புறமாக மைனா வீட்டுக்கு வர சமயத்தில் அங்கே நம்ம க்ரௌன் பிரின்ஸோட பாடிகார்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. க்ரௌன் பிரின்ஸ் உங்களை கூப்பிட்டாங்க, வாங்க போகணும் அப்படிங்கிறப்போ இந்த சாயோட பாடிகார்ட் கேட்பாங்க, எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? டாக்டர் சாய் வரதுக்குள்ளே நாங்கள் இங்கே வரணுமே அப்படிங்கிறப்போ அதெல்லாம் க்ரௌன் பிரின்ஸ் பார்த்துக்குவாங்க. எல்லாரையும் தான் கூப்பிட்டாங்கன்னு கூப்பிட்டு வராங்க. அங்கே இந்த ஏழை மக்கள் எல்லாம் இருக்கிற இடத்துல அவங்களுக்கான உணவுப் பொருட்கள், மருந்து பொருட்கள்லாம் கொடுக்குறாங்களா, நீங்களும் வந்து எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற சமயத்தில் எல்லாரும் போகிறாங்க. அப்போ தான் வந்து நம்மளோட மைனா கேட்பாங்க, இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி திடீர்னு வந்துச்சு அப்படிங்கிறப்போ, நீ நிறையா பண்ணியிருக்க, என் உயிரை காப்பாற்றினதும் நீ தான், அரசரோட உயிரை காப்பாற்றினதும் நீ தான். அதுக்கு நான் உங்ககிட்ட என்ன வேணும்னு கேட்டால் நீ என்ன மாதிரியான பதில் கொடுப்பேன்னு எனக்கு தெரியும். உனக்கு எப்போவுமே எல்லாருக்கும் சர்வீஸ் பண்ணுறது தான் பிடிக்கும் இல்லையா? அதனால தான் உனக்கு இதெல்லாம் பண்ணால் ஹாப்பியாக நீ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்குள்ளேயே நினச்சேன். கடைசியில் நீ ஹாப்பியாக தானே ஃபீல் பண்ணுற அப்படிங்கிறப்போ, ஆமாம் க்ரௌன் பிரின்ஸ் தேங்க்ஸ் அப்படிங்கிறாங்க. ஒரு வாட்டியாவது ஹஸ்பண்ட்னு கூப்பிடுவேன் அப்படிங்கிறப்போ மைனா அப்படி ரொம்ப யோசிச்சுட்டு காது கிட்ட வந்து ஹஸ்பண்ட்னு கூப்பிட்டு விடுவாங்க. நம்ம க்ரௌன் பிரின்ஸ்க்கு ஒரே சந்தோஷமாயிடும். அப்படியே பல்ல காட்டிட்டு நிற்பாரா. பாடிகார்ட் வந்துட்டு, அப்படி என்ன அந்த மைனா மேடம் சொன்னாங்க, நீங்கள் இப்படி பல்ல ஈன்னு காட்டிட்டு நிற்கிறீங்க? சரி க்ரௌன் பிரின்ஸ், நம்ம இங்கே நின்று மேற்பார்வை பார்த்தா போதும்ல அப்படிங்கிறப்ப, அதுதான் கிடையாது, நாமளும் வேலை செய்யணும் அப்படின்ட்டு இவங்களும் சேர்ந்து எல்லாருக்கும் உணவுப் பொருட்கள், மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. அங்கே வந்து வாங்குற மக்கள் மட்டும் கிடையாதுங்க, இவங்க வீடு வீடாக கூட கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்குறப்போ இந்த மைனா இருக்காங்க இல்லையா, அவங்களோட மெய்டும் நம்ம க்ரௌன் பிரின்ஸோட பாடிகார்டு தான் போவாங்க. அந்த இடத்துல நம்ம க்ரௌன் பிரின்ஸோட பாடிகார்டு தான் பயங்கர பாடி பில்டர் மாதிரி இருப்பாங்க இல்லையா, அதை பார்த்து இந்த மேடு பொண்ணு மயங்கி போயிடுது. செம ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதெல்லாம் பெருசாக கண்டுக்கிறது இல்லை. இங்கே நம்ம க்ரௌன் பிரின்ஸும் மைனாவும் ஒரு பாட்டிமாவோட வீட்டுக்கு அவங்களுக்கே வீடு தேடியே வந்து உணவுப் பொருட்கள்லாம் கொடுக்கலான்னு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வந்து கால் வலி இருக்கான், சரியா நடக்க முடியாதாமா, அதனால நாம அவங்க கிட்டே கொண்டு போய் கொடுக்கலான்னு வந்திருக்காங்க. நம்ம க்ரௌன் பிரின்ஸே அரிசி தானியம் எல்லாம் அங்கே இருக்கிற பானையில எல்லாம் கொட்டி வச்சுக்கிட்டே இருக்கிறப்போ இந்த பாட்டிமா கிட்ட மைனா பேசிட்டு இருப்பாங்க. இவரெல்லாம் கொட்டி வச்சுட்டு வருவாரு. அப்போ பாட்டிமா மைனா பார்த்து சொல்லுவாங்க, உன்னோட பேட் லக் உங்ககிட்ட இருந்து அப்படியே காணாம போயிடுச்சுமா, நீ யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் நீ விதவையாயிடுவ அப்படிங்கிற ஒரு விதி இருந்தது இல்லையா, அது மாறி போச்சு. முகத்தை பார்க்குறப்பே தெரியுது இப்போ நீ யாரையோ லவ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமா வாழ போற அப்படிம்பாங்க. மைனாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதை கேட்டுட்டு இருந்த க்ரௌன் பிரின்ஸ், அம்மா என்ன சொல்றீங்க அப்படிங்கிறப்ப மைனா சொல்லுவாங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும், இவங்க வந்து முகத்தை பார்த்தே ஜோஷி சொல்லுவாங்க அப்படின்ட்டு மைனா சொல்றப்போ, அப்போ என் முகத்தை பார்த்து சொல்லுங்க, நான் எப்படிப்பட்டவன் எப்படி இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு. எல்லாரும் கனவு காண்ற வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருக்கப்பா, உனக்கு என்ன குறைச்சல் அப்படிம்பாங்க. ஏன் மைனாவை பார்த்துட்டு, உன்னோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் எல்லாம் நல்லதுதாம்மா நடக்கும், சந்தோஷமா இருக்க போறா அப்படின்னு சொல்ற சமயத்தில் மைனா தான் சொல்ல வருவாங்க. க்ரௌன் பிரின்ஸ் இருந்துட்டு, மைனா நல்ல வார்த்தை பாட்டிமா சொல்லியிருக்காங்க, ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ அப்படிம்பாங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு மைனா வர்ற சமயத்தில் இவங்க 2 பேரும் வருவாங்க. பாடிகார்டு இருந்துட்டு க்ரௌன் பிரின்ஸ் எங்கன்னு கேட்க, க்ரௌன் பிரின்ஸ் பாட்டிமாக்கு ஏதோ கிழங்கு மாதிரி கொடுப்பாங்க, ரொம்ப விலை மதிப்புள்ளது. என்னப்பா எனக்கு இவ்வளோ தானியங்கள் கொடுத்துருக்கா, அரிசி கொடுத்துருக்கா, அது நீயே என் பானையில் கொட்டி வச்சிருக்க, இப்போ இவ்வளோ விலை மதிப்புள்ள பொருள் எல்லாம் கொடுக்குறியா அப்படிங்கிறப்போ, இல்லை பாட்டிமா நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு தெரியுது, ஆனால் நீங்கள் சொன்ன பொய் அப்படிங்கிறது மைனா முகத்தில் சந்தோஷத்தை பார்த்தேன், அதனால தாம்மா அப்படிங்கிறப்போ, பொய்யா, நான் என்ன பொய் சொன்னேன், நான் எவ்வளோ கொடுத்தாலும் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா, மைனாவோட முகத்தை பார்த்து நான் சொன்னது அத்தனையும் உண்மை. அந்த பொண்ணோட விதி அப்படிங்கிறது மாறிடுச்சு, அவள் யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் விதவை ஆயிடுவா அப்படிங்கிற அந்த விதி எப்போவோ மாறிடுச்சு. நான் அந்த அளவுக்கு அவள் கஷ்டப்பட்டிருக்கா, அதனால அவள் விதி மாறி இருக்கு. நான் உண்மையதான்ப்பா சொன்னேன், அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கூட நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறப்போ நம்ம க்ரௌன் பிரின்ஸுக்கு சந்தோஷம். அப்போ அதுதான் உண்மைங்கிறப்போ இன்னும் சந்தோஷமா இருக்காரு. கரெக்டாக இவர் வர்றப்போ மைனாவோட மெய்டும் இந்த க்ரௌன் பிரின்ஸோட பாடிகார்டும் வருவாங்க. இந்த அம்மா கிட்ட குறி கேட்கறதுக்காக க்ரௌன் பிரின்ஸும் சரி விட்டுடுவாங்க. மைனாவோட மெய்ட் வந்து கேட்பாங்க, பாட்டிமா சொல்லுங்க, என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க, யார் என்னன்னு கேட்கறதுக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பான் உன்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட், உன் பக்கத்தில் தான் இருப்பான், அவனை கண்டுக்காம விட்டுக்கிட்டு நீ பாட்டுக்கு உன்னோட வாழ்க்கை துணை வேற எங்கேயோ இருக்கான்னு தேடி போயிட்டு இருக்காத, அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, 5 ஆண் குழந்தைகள் பிறப்பாங்க, நீ ரொம்ப சந்தோஷமா வாழ்வ அப்படிங்கிற சமயத்தில் அந்த பொண்ணுக்கு தான் பாடிகார்டு பிடிச்சிருச்சே. பாடிகார்டு கிட்ட வந்து, நீங்க தான் அது உங்களை போக விட மாட்டா அப்படிங்கிறப்ப அவர் அடிக்கிற மாதிரி போயிடுவாரு. சே உனக்கெல்லாம் காதலே வராது போடா அப்படின்ட்டு இந்த பொண்ணு வந்துடும். அதுக்கப்புறமாக அந்த பாட்டிமா கிட்ட, என்னோட வாழ்க்கை துணை யாருன்னு சொல்லுங்க பாட்டிமா அப்படிங்கிறப்ப அந்த பாட்டிமா ஜாடை காட்டுவாங்க.
இப்போ போற பொண்ணு தான் அப்படின்ட்டு. ஆனால் அது அவருக்கு புரியவே இல்லை. இங்கே கிரவுன் பிரின்ஸும் மைனாவும் தனியாக பேசிட்டு இருப்பாங்களா. மைனாக்குனா ரொம்ப சந்தோஷம். எனக்காக நீங்கள் இவ்வளோ பேருக்கு வந்து சாப்பாடு, தானியங்கள், அதுக்கப்புறம் மருந்து பொருட்கள்லாம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். அப்படிங்கிறப்போ அதுக்கு நான் உங்களுக்கு என்ன கைமாறு செய்ய போகிறேன்னு தெரியலேன்னு சொல்கிறப்போ அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், மறுபடியும் திருப்பி ஹஸ்பண்டுன்னு ஒரு வாட்டி கூப்பிடு போதுங்கிறப்போ, காலையில் நான் பல்லு விளக்கல, பரவாயில்லையா மறுபடியும் அப்படி கூப்பிட்டுமா அப்படிங்கிறப்போ சிரிப்பு தான் வருது 2 பேருக்கும். மயூரன் இப்படி சிரிச்சுட்டே இரு, எனக்கு அதுவே போதும், நீ சிரிக்கிறத பார்த்தாலே போதும் அப்படின்ட்டு ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமாக அன்னைக்கு நைட்டு ராஜமாதாவோட சேம்பர் தான் காட்டுறாங்க. ராஜமாதாவை வந்து பாத்துக்கிறதுக்கு ஒரு ஹெட்மேடை விட்டு போயிருப்பாரு இல்லையா அரசர், அந்த லேடியை அடிச்சு கட்டி போட்டுட்டு ராஜமாதாவுக்கு ஒரு மெய்ட் ட்ரெஸ் கொடுத்து மாத்திக்க சொல்றாங்க. அவங்களும் மாத்திக்கிட்டாங்க. அப்ப அவங்களோட பர்சனல் மெய்ட் இருந்துட்டு, ராஜமாதா வெளியே போங்க, சாய் சார் வெயிட் பண்ணுவாங்க, நீங்க 2 பேர் பத்திரமா போங்க அப்படிங்கிறப்போ, என்ன நினைச்சிட்டு இருக்க, உன்னை இங்க விட்டு போவனா, நீ வரலனா நான் போக மாட்டேன், நீதும் கூட வர அப்படிங்கிறாங்க. இவர் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜமாதா வந்ததும் இங்க எல்லாரும் கிளம்புறாங்க. அரண்மனை விட்டு வெளியே போகணும்னா அந்த கேட்டை ஓப்பன் பண்ணும் இல்லையா, அங்க இருக்கிற காவலாளியும் எப்படியோ கரெக்ட் பண்ணியாச்சு. ஆனா சாய்க்கு கஷ்டமா இருக்கு. பல வருடங்களா தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நான் டேஞ்சர்ல விட்டு போறேன் அப்படிங்கிறப்போ, பரவாயில்ல டாக்டர் சாய், எனக்கு நீங்க நிறைய பண்ணியிருக்கீங்க, என் பொண்ணு உயிரோட இருக்கிறதுக்கே நீங்க தான் காரணம், கஷ்டத்தை நான் ஏத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு காவலாளி அடிச்சு போட்டுட்டாங்க. இவங்க வெளியே வரப்போ ரொம்ப தூரம் ராஜமாதாவால போக முடியல, நடக்க முடியல, ஓட முடியல. தாய் இருந்துட்டு, சரி என்ன அரண்மனையிலே இருந்து பழக்கப்பட்டுட்ட, ஒன்றும் கவலை இல்லை, நீ என் முதுகுல ஏறிக்கோ, நான் வந்துட்டு உன்னை தூக்கிட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துல ஒரு வீடு மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துக்கும் வந்தாச்சு. அங்கே வந்ததுக்கு அப்புறமாக தெரியல, ராஜமாதாக்கு கொமட்டி கொமட்டி வாந்தி வர்ற மாதிரி இருக்கு. அது ஒன்றும் இல்லை ரயான், நீ முதுகுலே வந்தே இல்லையா, நான் குடுகுடன் ஓடி வந்தப்போ உனக்கு வந்து ரொம்ப உடம்பு வந்து ஷேக் ஆயிருக்கும், அதனால உனக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கு, எல்லாம் சரியா போயிட்டு சுடுதண்ணி எடுத்துட்டு வாங்க, கிச்சனில் எல்லா திங்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மெய்டு அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பல்ஸை செக் பண்ணி பார்த்தவருக்கு இவருக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. கடைசியில் மறுபடியும் ராஜமாதா வாமிட் வர்ற மாதிரி இருக்கு. இப்போ ராஜமாதாவே புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே அதிர்ச்சியா சாயை பார்த்துட்டு, அப்படின்னா நான் ஆரம்பிக்க சாய் மறுபடியும் வந்து பல்ஸை செக் பண்றாங்க. செக் பண்ணவரு, ரயான் நீ பிரெக்னண்டா இருக்க அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோல வந்து சொல்றேங்க.